பஞ்சபாண்டவர் மண்டபம். மாமல்லபுரத்தின் மவுனக் காவியம். மாமல்லபுரம் வெறும் ஒரு துறைமுக பட்டினம் மட்டுமல்ல, அது பல்லவப் பேரரசின் கலை, கலாச்சாரம் மற்றும் வர்த்தகத்தின் சங்கமம். தொன்மையான வரலாற்றுக் குறிப்புகளிலும் வைணவ ஆழ்வார்களின் பாசுரங்களிலும் இப்பெருநகரம் கடல் மல்லை அல்லது மாமல்லை என்று போற்றப்பட்டுள்ளது. வடக்கே கிருஷ்ணா நதி முதல் தெற்கே மதுரை வரை பறந்து விரிந்திருந்த பல்லவ பேரரசின் தலைநகரான காஞ்சிபுரத்தின் பெருமையை சீனப் பயணி யுவான் சுவாங் தன் பயணக் குறிப்புகளில் சிலாகித்துள்ளார். அவரது குறிப்புகள் பல்லவ தேசத்தின் செழிப்பையும் கலை ஆர்வத்தையும் நமக்கு உணர்த்துகின்றன. மாமல்லபுரம் அக்கால பெருநகரங்களின் துறைமுகமாக மட்டுமல்லாமல் பல்லவ மன்னர்களின் கலை ஆர்வத்தை தீர்த்துக் கொள்ளும் ஒரு பெரும் கலைக்களமாகவும் விளங்கியது. குறிப்பாக முதலாம் நரசிம்மவர்மன் இந்த நகரத்தை உலகின் அதிசயங்களில் ஒன்றாக மாற்றிய பெருமைக்குரியவன். அவன் வெறும் வாள் முனையில் தன் புகழை நிறுவவில்லை, மாறாக சிற்ப ஒளியின் நுனியில் தனது சாம்ராஜ்யத்தின் கீர்த்தியை பாறைகளில் நிலைநாட்டினான். மாமல்லபுரம் என்பது உண்மையில் அந்த மாமன்னனின் கலை கனவுகளின் கல்லுருவமே. வாதாபியின் வெற்றி முதல் கலைக்காதல் வரை. முதலாம் நரசிம்மவர்மன் ஒரு மாபெரும் போர் வீரன். மற்போரில் அவன் பெற்றிருந்த அபார திறமையால் மாமல்லன் என்ற பட்டப்பெயரை சூட்டிக் கொண்டான். அவன் தன் தந்தையான முதலாம் மகேந்திரவர்மன் சந்தித்த போர்க்களத் தோல்விக்கு பழிதீர்க்கும் விதமாக மேலை சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை வாதாபி போரில் வென்று அவனது தலைநகரான வாதாபியை சூறையாடினான். இந்த பெருவெற்றியால் வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையன் என்ற வீர பட்டத்தையும் பெற்றான். ஒரு போரினால் ஒரு மன்னனின் புகழ் நிலைக்கலாம், ஆனால் ஒரு கலையால் ஒரு பேரரசின் நாகரிகம் அழியா பெருமையோடு நிலைத்து நிற்கும் என்பதை மாமல்லன் உணர்ந்திருந்தான். தன் தந்தை முதலாம் மகேந்திரவர்மனிடமிருந்து குடைவரை கோயில்களை அமைக்கும் கலையை தனதாக்கிக் கொண்டான். முதலாம் மகேந்திரவர்மன் செங்கல், மரம், சுதை, சுண்ணாம்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் ஒரே பாறையை குடைந்து கோயில்களை உருவாக்கிய புதுமைக்கு பெயர் பெற்றவர். மாமல்லனோ தன் தந்தையின் கலை மரபை புதிய உச்சத்திற்கு எடுத்துச் சென்றான். அவன் ஒரே பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்கள் போன்ற ஒற்றைக்கல் கோயில்களை உருவாக்கிய முதல் மன்னன். தனது வீரத்தையும் சமய ஈடுபாட்டையும் ஒருங்கே வெளிப்படுத்த பாறைகளை உயிர்ப்பிக்கும் கலைஞனாக அவன் பரிணமித்தான். இந்த பஞ்சபாண்டவர் மண்டபம் மாமல்லபுரம், காஞ்சிபுரம் மாவட்டம், தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. இந்த பிரம்மாண்டமான கலைப்படைப்பு மாமல்லன் என போற்றப்பட்ட முதலாம் நரசிம்மவர்மனால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். எனினும் ஒரு சில வரலாற்றுச் சான்றுகளும் தற்போதைய தகவல்களும் இந்த கோயில் அவரது பேரன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தையும் முன்வைக்கின்றன. எந்த மன்னனின் கனவு இதுவாக இருந்தாலும் அதன் முற்றுப்பெறாத நிலை காலத்தின் ஆழமான மௌனத்தை நமக்கு உணர்த்துகிறது. மாமல்லபுரத்தில் உள்ள குடைவரைகளில் சுமார் 15 மீட்டர் 50 அடி நீளமுடைய இதுவே மிக நீளமானது. சிங்க யாழி தூண்கள் மற்றும் முற்றுப்பெறாத வடிவங்கள் இதன் சிறப்பு அம்சங்கள். இந்த மண்டபம் 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாகச் சேர்க்கப்பட்டது. கல்லில் பூத்த கவிதை. மாமல்லபுரத்தின் கலைப்படைப்புகளில் ஒரு தனித்துவமான இடத்தை வகிக்கும் இந்த மண்டபம் ஒரு மாபெரும் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள மற்ற குடைவரைகளை விடவும் இதனை தனித்து நிறுத்துகிறது. மண்டபத்தின் நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இது அர்ஜுனன் தபசின் அருகே அமைந்துள்ளதால் இப்பகுதி ஒரு காலத்தில் ஒருங்கிணைந்த கலைப்படைப்பின் ஒரு பகுதியாக திட்டமிடப்பட்டிருக்கலாம். மண்டபத்தின் உட்புற அமைப்பை கூர்ந்து நோக்கினால் இதன் பிரம்மாண்டமான நீளம் ஒரு நோக்கத்திற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது புலப்படும். பிற்கால கோயில்களில் காணப்படும் பிரதட்சண பாதை, சர்க்கம்ஆம்புலேட்டரி பாசேஜ் போன்ற ஒரு சுற்றுவட்ட பாதையை இந்த மண்டபத்தின் கருவறையைச் சுற்றி உருவாக்க திட்டமிட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் இந்த திட்டம் முழுமையடையவில்லை. இரண்டாவது வரிசையிலான தூண்களும் அதன் பின்னாலுள்ள எண்கோண வடிவ அறையும்
இந்த ஆழமான கலைப்படைப்பின் முற்றுப்பெறாத நிலையை உணர்த்துகின்றன. முற்றுப்பெறா நிலை ஒரு கலைஞனின் மவுனம். மாமல்லபுரத்தின் பல கலைப்படைப்புகளைப் போலவே பஞ்சபாண்டவர் மண்டபமும் முற்றுப்பெறாமல் நின்று போயுள்ளது. ஒரு கலைப்படைப்பின் முற்றுப்பெறாத நிலை அதன் அழகை குறைப்பதாக கருதாமல் அந்த கலைஞனின் கனவுகளை, அவரது சவால்களை, வரலாற்று நிகழ்வுகளின் மாற்றங்களை நமக்கு உணர்த்தும் ஆவணமாக கொள்ளலாம். மாமல்லனின் ஆட்சிக்காலம் கிபி 668 முடிவடைந்தது. அவரது மரணம் இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை முழுமை பெறாமல் நிறுத்தியிருக்கலாம். அவனுக்குப் பின் ஆட்சிக்கு வந்த 2ஆம் மகேந்திரவர்மன் கிபி 668 முதல் 670 வரை மற்றும் 1ஆம் பரமேஸ்வரவர்மன் கிபி 670 முதல் 700 வரை ஆகியோரின் குறுகிய ஆட்சிக் காலங்கள் கலைப்படைப்புகளில் கவனம் செலுத்த போதுமான அவகாசத்தை கொடுத்திருக்காது. மேலும் பல்லவ கட்டிடக்கலையில் ஏற்பட்ட பரிணாம மாற்றமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். மாமல்லனுக்குப் பின் வந்த இராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் கிபி 700 முதல் 728 வரை குடைவரைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கட்டுமான கோயில்களை ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் உருவாக்குவதில் ஆர்வம் காட்டினான். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலும் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலும் இந்த மரபு மாற்றத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இந்த மாற்றத்தின் காரணமாக முற்றுப்பெறாத குடைவரைகள் கைவிடப்பட்டிருக்கலாம். சில ஆய்வாளர்கள் அர்ஜுனன் தபசு சிற்பத் தொகுதியில் ஏற்பட்ட இயற்கை பிளவை சிற்ப வேலைகள் கைவிடப்பட்டதற்கு காரணமாக குறிப்பிடுகின்றனர். பஞ்சபாண்டவர் மண்டபமும் இதேபோன்ற ஒரு இயற்கை சவாலை எதிர்கொண்டிருக்கலாம். எது காரணமாக இருந்தாலும் இந்த முற்றுப்பெறாத நிலை நிறைவு பெற்ற கலைப்படைப்பை காட்டிலும் ஆழமான வரலாற்றையும் மௌனமான இயக்கத்தையும் நமக்குச் சொல்கிறது. அது பல்லவ கலைஞர்களின் கனவுகளையும் கைவிடப்பட்ட திட்டங்களின் பெருமையையும் நமக்கு பறைசாற்றுகிறது. சிங்கங்களின் தோள்மேல் எழுந்த கலை தூண்களின் அமைப்பு. பஞ்சபாண்டவர் மண்டபத்தின் முகப்பில் உள்ள தூண்கள் பல்லவர் கட்டிடக்கலையின் தனித்துவமான அடையாளமாக விளங்குகின்றன. இந்த தூண்களின் அடிப்பகுதியில் சிங்கம் போன்ற யாழி உருவங்கள் கம்பீரமாக செதுக்கப்பட்டுள்ளன. யாழி என்பது சிங்கத்தின் உடலையும் பல விலங்குகளின் முகத்தையும் கொண்ட ஒரு தொன்ம உயிரினம் ஆகும். இது சிங்கத்தையும் யானையையும் விட அதிக வலிமை வாய்ந்தது என இந்த தொன்மக் கதைகளில் நம்பப்படுகிறது. இந்த குடைவரையின் முகப்பில் 6 சிங்க யாழி தூண்களும் இருபுறமும் 2 பிலாஸ்டர்களும் அமைந்துள்ளன. இந்த யாழிகள் வெறும் அலங்கார சிற்பங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு குறியீட்டு அர்த்தத்தைக் கொண்டுள்ளன. பிற்காலத்தில் சோழர், பாண்டியர், நாயக்கர் போன்ற மன்னர்கள் தங்கள் கோயில்களின் தூண்களிலும் உற்சவர் சிலைகள் உலாவரும் வாகனங்களிலும் யாழியை ஒரு முதன்மையான அலங்கார மற்றும் பாதுகாப்பு சின்னமாக பயன்படுத்தியுள்ளனர். மாமல்லனின் காலத்தில் யாழிகள் தூண்களின் அடியில் கம்பீரமாக அமர்ந்திருந்த இந்த அரிய கலைப்பாணி தென்னிந்திய கோயில் கலை மரபின் ஒரு மகத்தான தொடக்க புள்ளி என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. பெயர் வந்தது எப்படி? ஒரு வரலாற்று புதிரின் பின்னணி. இந்த மண்டபம் பஞ்சபாண்டவர் மண்டபம் என பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிற போதிலும் இதற்கும் மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மாமல்லபுரத்தின் மற்றொரு முக்கியமான ஒற்றைக்கல் கோயில்களான பஞ்சபாண்டவர் ரதங்கள் திரௌபதி, அர்ஜுனன், பீமன், தர்மராஜா, நகுலசகாதேவன் ஆகியோரின் பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இந்த ரதங்களும் குடைவரைகளும் ஒரு பெரிய பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவை. பல்லவர் காலத்தில் இப்பெயர்கள் இருந்ததற்கான வரலாற்றுச் சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த மண்டபமும் 5 ரதங்களும் அருகருகே அமைந்திருப்பதால் உள்ளூர் மக்கள் தங்களுக்கு நன்கு அறிமுகமான மகாபாரத கதாபாத்திரங்களோடு அவற்றை இணைத்து கதை புனைந்துள்ளனர். காலப்போக்கில் இந்த வாய்மொழி கதைகள் மிகவும் பிரபலமடைந்து மண்டபம் பஞ்சபாண்டவர் மண்டபம் என்றும் ரதங்கள் பஞ்சபாண்டவர் ரதங்கள் என்றும் அழைக்கப்படலாயின. இது வாய்மொழி மரபும் தொன்மங்களும் எவ்வாறு வரலாற்று உண்மைகளோடு கலந்து ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகின்றன என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த காலகட்டத்தில் பக்தி இயக்கத்தின் எழுச்சியும் இந்து சமய மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது.
வைணவ ஆழ்வார்களும் சைவ நாயன்மார்களும் தங்கள் பக்திப் பாடல்களால் மக்களை ஈர்த்தனர். விஷ்ணு, சிவன் போன்ற தெய்வங்களுக்கு கோயில்களை அமைப்பதும் அவர்களின் கதைகளை சிற்பங்களில் வடிப்பதும் முக்கியத்துவம் பெற்றது. பஞ்சபாண்டவர் மண்டபத்தில் விஷ்ணுவின் அவதாரங்கள் குறித்த சிற்பங்கள் செதுக்கப்பட திட்டமிடப்பட்டது. இந்த கலைக்கும் பக்தி இயக்கத்திற்கும் இருந்த நெருங்கிய தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. இந்த குடைவரை கலைக்கு விஸ்வகர்மா ஸ்தபதிகள் என்றழைக்கப்பட்ட சிறந்த கலைஞர்கள் பெருமளவில் பங்களித்துள்ளனர். கல்லின் பெருமையும் காலத்தின் நினைவும். பஞ்சபாண்டவர் மண்டபம் முற்றுப்பெறாத ஒரு கலைப்படைப்பாக தோன்றினாலும் அது மாமல்லனின் பிரம்மாண்டமான கனவுகளையும் பல்லவ கலையின் உச்சகட்ட முயற்சிகளையும் பிரதிபலிக்கிறது. இது ஒரு வரலாற்று ஆவணம். அதன் ஒவ்வொரு தூணிலும் ஒரு கதை புதைந்துள்ளது. ஒரு வீரமிக்க மன்னன் வாழ்முனையில் வென்ற வெற்றிகளை உள்ளி முனையில் ஒரு காவியமாக வடிக்க முயன்றதன் சான்று அது. இந்த மண்டபம் தன் மௌனத்தால் வரலாற்றின் பல பக்கங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு கலைமரபின் பரிணாமத்தை, ஒரு முற்றுப்பெறாத கனவின் அழகியலை அது நமக்குச் சொல்கிறது. முற்றுப்பெறாத நிலையில் நிற்கும் அதன் கம்பீரம், முழுமை பெற்ற கலைப்படைப்புகளை விட ஆழமான வரலாற்றையும் கலைஞனின் உழைப்பையும் அவரது கனவுகளையும் நமக்கு நினைவூட்டுகிறது. காலத்தின் சவால்களுக்கு மத்தியிலும் இந்த மௌனக் காவியம் பல்லவர்களின் சிற்பக்கலை பெருமையை பறைசாற்றுகிறது. பஞ்சபாண்டவர் மண்டபம் வெறும் ஒரு குடைவரையல்ல, அது கல்லில் உறைந்த காலத்தின் அத்தியாயம். பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.